வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்டா குருநகர் புனித ஜாகப்பர் ஆலயம், அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து அண்மையில் உள்ள ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். மிக பிரம்மாண்டமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. இலங்கையிலேயே முதலாக கொடிமரம் அமையப்பெற்ற ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தில் முதலாக இலங்கையில் கொடிமரம் அமையப்பெற்ற ஆலயமாக காணப்படுது. பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காணொலி தான் அதோட என்னென்ன திருப்பலியெல்லாம் நடக்குது, இந்த திருவிழா எல்லாம் தொடங்குது, அந்த காணொலி தான் காட்ட போகிறோம். அதோட வான வேடிக்கையில் எல்லாம் இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. మధ్య కైతాలం కట్ట சுருங்காம கட்டு சும்மா
அன்பான பங்கு மக்களே, திருப்பலியின் பின்னர் ஃபயர் ஒர்க்ஸ் வானவேடிக்கை இந்த இடத்திலே நிகழ இருக்கின்றது. ஆகவே திருப்பலி முடிய அனைவரும் இந்த இடத்தில் ஒன்று கூடுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. போட்டோ எடுக்க
மரத்து பாருங்க இப்படி இந்த கொடியேற்றி பறந்து கொண்டிருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க. இந்த இலங்கையிலே இதுதான் முதல் தடவையாக இந்த கொடிமரம் அமைய பெற்றிருக்கு இந்த ஆலயத்தில் பாருங்க. இந்த ஆலயத்தில் முதலாக கொடிமரம் சகல பல்லாப்புகளிலிருந்து காத்துக் கொள்ளும் மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த முழுவதும்
இங்க உண்டு. இந்த கொடிமரம் தம்பி இது வந்து இன்றைக்கோ அல்லது நேற்றோ நாங்கள் நினைச்சு செய்த ஒரு காரியம் இல்லை. 1978ஆம் ஆண்டு எனக்கு அதில் ஐயா வந்து அந்த நாளையில் வந்து மரத்தெல்லாம் கொடிமரம் ஏற்றுறார். அப்போ வந்து எங்கேயோ ஒரு முல்லைத்தீவு பக்கமோ அந்த பக்கத்தில் இருந்து ஒரு தேக்க மரம் ஓடர் பண்ணித்தான் எடுத்தவர் அந்த கொடிமரம் ஏற்றுறது. அவர் நினைச்சவர் நல்ல மொத்தமாக நல்ல கொடிமரமாக வருமென்று நினைச்சு தான் அவர் அந்த கொடிமரத்தை அவர் ஓட பண்ணி எடுத்தவர். ஆனால் அந்த கொடிமரம் வந்து ஒரு மெல்லிசாகவும் மேலுக்கு வந்து வளைஞ்சு போய்த்தான் வந்தது அந்த கொடிமரம் 78ஆம் ஆண்டு. அப்போ அந்த டைமில் நாங்கள் வெளியில் போகல, ஆனால் இங்கே தான் இருக்கிறோம். அப்போ அவர் அந்த கவலையில் வந்து வீட்டை சொல்கிறேன் எப்படின்னா இந்த சந்தியோமேருக்கு கொடி நல்லா இல்லை, ஆனால் கொடி செய்ய வேணும் என்று மட்டும்தான் எங்கள்கிட்ட கூட கேட்கல. இப்படி செய்யுங்கடா, நான் இல்லாத காலத்துன்னு கூட செய்யலை. அது வந்து எங்களோட மனதில் வந்து எப்போயுமே இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முதல் நான் இங்கே வந்த நேரம் இங்கே உள்ள சுவாமிமார்கிட்ட கேட்டேன், நான் அப்படி ஒரு கொடிமரம் ஒன்று செய்யப்படும். ஆனால் இப்படி கொடிமரம் வந்து நான் நினைக்கிற கொடிமரம் செய்யணுமென்று மட்டும்தான் நினைச்சேன். அதுக்கு பிறகு வந்து நான் அதிகமாக இந்தியாவுக்கு தான் கூட ட்ராவல் பண்ணுறேன். அங்கே இந்தியாவில் தான் இந்த கொடிமரங்கள் இருக்குது. அப்போ இதுகளை பார்த்ததுக்கு பிறகு தான் நான் யோசிக்கிறேன், நம்ம இப்படி ஒரு இதை செய்யலாம்னு போட்டு 2010ஆம் ஆண்டு வந்து இங்கே கதைச்சேன். அப்போ கதைக்கிற இடத்துல சண்டையெல்லாம் முடிஞ்சிட்டுது. அதுக்கு மேல் வரையலாம் போனதால் நான் ஒன்றும் செய்யலாமலே போயிட்டேன். அப்போ 2010ஆம் ஆண்டு வந்து நான் கதைச்சிட்டு போனேன். செய்ய அவைய சொல்லிச்சேன்னா நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லித்தேன். அது பார்த்தா பிறகு கொரோனா வந்து எல்லாம் இது பண்ணி அந்த முக்கியமாக செய்ய அந்த இதில் ஈடுபாடாக இருந்தாங்களெல்லாம் செத்து போயிட்டு நான் இதுக்கு பிறகு போன வருஷம் நவம்பர் மாதம் வந்தேன். அப்போ இதுக்கு முக்கியம் வந்து பெர்மிஷன் தர வேண்டிய ஆள் வந்து பிஷப். அப்போ பிஷப் வந்து இந்த ஃப்ரெண்ட். அப்போ நான் சும்மா ஒரு சந்திக்கிறதுக்காக பிஷப் இதே மாதிரி நோக்கமாக வச்சு தான் அவரை சந்திக்கிறதுக்கு போனேன். அப்போ சந்திக்க போன இடத்துல அவர்கிட்ட கேட்குறேன், லார்டு இப்படி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கொடிமரம் ஒன்று செய்ய வேணும், நீங்கள் பெர்மிஷன் தருவீங்களான்னு கேட்டேன். அப்போ எங்கள் ஐயாவோட பேர் வெல்லம் தெரியும். அவரை வந்து எங்கள் ஐயாவை வந்து அவருக்கு நல்லா தெரியும். அப்போ அவர் சொல்கிற வெல்லம் இது மாதிரி இதுகள் எல்லாம் இங்கே கிடையாது, ஆனால் உன்னால் செய்ய இயலுமெண்டா நீ செய்யன்னு சொன்னேன். அதுக்கு பிறகு தான் நான் இதை செய்ய வலிக்கிட்டேன். நான் அப்போ பார்த்தீங்கன்னா February மாதம் தான் அந்த ஸ்டார்ட் பண்ணினது கொடிமரம் ஏற்றுறது. அப்போ அந்த நேரம் அத்திவாரம் இல்லைன்னு சொல்லி இது பண்ணுது. இது வந்து இங்கே செய்யலாம், இந்தியாவெல்லாம் செய்யணும். நான் திருப்பூரில் தான் ஆர்டர் பண்ணி எல்லாம் செய்விச்சேன். நான் அப்போ முதல் வந்து நான் ஈஸ்டர் சண்டேக்கு தான் முதல் கொடியேற்றணும் பண்ணிட்டு அவசரமாக எல்லாம் செய்து போட்டு கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு சென்னைக்கு அனுப்பின. சென்னையிலேருந்து தானே இதில் வரணும், இங்கே கப்பலில் வாங்கணும். அனுப்பினா அது வந்ததுகள் எல்லாமே உடைஞ்சி போச்சு. அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் சரியான பேக்கிங் இல்லாததால் எல்லாம் உடைஞ்சி போச்சு. அப்போ அதான் எனக்கு இதுக்கு ஈஸ்டர் சண்டேக்கு அந்த கொடிமரம் ஏற்ற முடியாமல் போயிடுச்சு. ஆனால் கொடி செய்துட்டேன், ஈஸ்டருக்குரிய கொடி செய்து. அப்போ பிறகு பார்த்துட்டேன்னா சரி ஒரு 40 நாளால் திருப்பி அனுப்பி புதுசாக செய்தேன். நான் கொடிமரம் எல்லாம் புதுசாக செய்தேன், திருப்பி எல்லாம் இதுகள் செய்து போட்டு. அப்போ நான் பார்த்தேன்னா சரி ஈஸ்டருக்கு முடியலை, 40ஆவது நாள் இவர் ஆரோகணமாகிற நாள் இருக்கு. அப்போ அண்டைக்கு அதை ஏற்றுவோம்ட்டு இன்னொரு கொடி செய்து அதையும் ரெடி பண்ண. அந்த இதுலேயும் ஏதோ சந்த இதுகளால் வந்து அந்த கரெக்டாக அந்த உள்ளே வந்து சேரையெல்லாம் அப்படி பிறகு பார்த்தா மாதாவோட பேர் தான் மே மாதம். அப்போ மே மாதம் செய்யலாம்னு சொல்லி மாதாவுக்கு ஒரு கொடி செய்து போட்டு அப்போ அந்த நேரம் அனுப்பலாம்னு பார்த்தா
அந்த இதுக்குள்ளேயும் ஏதோ சந்தர்ப்பங்களோ வரவே இல்லை. ஆனால் அவர் எங்களோட பிளானின்படி இவரோட சந்தேகமாயிட்ட ஒடுக்கித்தானே செய்யணும்னு இருந்தார். அப்போ அவரோட பிளானின்படி இந்த இதுக்கு தான் நீ செய்யலாம், இதுக்கு ஒன்றுமே நாங்கள் என்ன தான் தலைகளாக நின்றாலும் இது பண்ணேன். அப்போ நான் சரியான கவலைப்பட்டேன். என்னடா இது நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன்னு செய்யவே முடியாமல் இருக்கு. இப்போ மனுஷி சொன்னேன் என்னடா, அப்பா நீங்கள் வந்து உங்களோட நம்பிக்கை உங்களை இது பண்ணி தான் நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் அப்படி இல்லாமல் கடவுளோட விடுங்க, நீங்களே செய்யுங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு நான் அதை நான் முயற்சி எடுக்கல செய்யணும், உமக்கு எப்போ சித்தமோ அதன்படியே நடக்கட்டும்னு சொல்லி தான் பார்த்தேன்னா அது பார்த்தா சரியாக ஜூன் எண்டில் பார்த்தா எல்லாம் டக்குண்டு சாமான்கள் வந்து. ஆனால் என்ன பிரச்சனைன்னா எனக்கு இங்கேலாம் மேயில் நான் அனுப்பினேன்னா இந்த சாமான்கள் எல்லாம் இங்கே இந்தியாவில் இருந்து கஸ்டம்ஸில் வந்து 2 மாதம் கிடந்தது கிளியர் பண்ணலாம்னு இருக்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறோமே, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிறகு பார்த்தா ஒரு இடத்துக்கு இல்லை போய் இப்போ கஸ்டம்ஸில் இருக்குன்னு பார்த்தா அவன் 2 லட்சம் 3 லட்சம் பே பண்ண வச்சிருவான். அப்போ ஒரு மாதிரி பே பண்ணிவிட்டு அடுத்த போனால் அடுத்த செக்ஷனில் வந்து திருப்பி நிப்பாட்டுவாங்க, திருப்பி 2 லட்சம் 3 லட்சம் பண்ணுவாங்க. கடைசியாக கொண்டு வந்து வெளியேற்றுறதுக்கு பார்த்தா அங்கேயே நிப்பாட்டி போட்டு ஏதோ ஒரு கோட் நம்பரோ ஏதோ சரியில்லையா, அந்த கோட் நம்பர் சரியாக எங்களுக்கெல்லாம் இது என்ன அது கோட் நம்பர் எங்களுக்கு என்ன தெரியும். அப்போ ஏதோ சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி சொன்னாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபைன் பே பண்ணணும், 3,60,000 பே பண்ணுங்க கிளியர் பண்ணுங்க. அப்போ அந்த டைமில் பார்த்தா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிஷப்பட்ட கேட்டான் லோடு என்ன இப்படியெல்லாம் இருக்குது ரெண்டு. அவர் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஆள் அவரோட கஸ்டம்ஸில் வேலை செய்ய ஞானராஜன் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணினா அவர் உடனே ஃபோன் பண்ணி கேட்டு நான் வந்து ஆஃபீஸர் பெரிய ஆஃபீஸராக வரும் கேட்ட இடத்துல அவர் சொன்னேன்னா இப்படி அது கடைசி இதில் நீங்கள் ஒன்றும் செய்யலாது வேணுமெண்டா நான் பே பண்ணுறேன். நாங்கள் இல்லை எனக்கு வந்து இப்படியே பே பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் வெளியில் வருகுது இல்லை, நீங்கள் ஏதாவது அதுக்கு ஹெல்ப் பண்ணி இல்லை இதுதான் கடைசி பேமெண்ட், நீங்கள் இதோட இப்படி வேணும். அதுக்கு பிறகு தான் பே பண்ணி கொண்டு வந்து இது வந்தேன். இப்போ நான் 4 நாளைக்கு முதல் தான் வந்தேன். ஆனால் அதுக்கிடையில் எல்லாமே இவங்க என்னோட இவர் அந்த ஃபயர்ஸ் தான் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர், அவர் தான் ஆட்களை வச்சு செய்தவர். ஆனால் அந்த புதுமை என்னன்னு சொன்னால் இவர் வந்து கொழும்பில் தான் இருக்கிறவர். நான் சொன்னதுக்காக இங்கே வந்தவர் எனக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தவர். ஆனால் இங்கே இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் என்ன சொன்னால் வெல்டராக இருக்கலாம், என்ன உடனே பைப்பெல்லாம் சும்மா மேலே ஏறி வெல் பண்ணணுமே, வெல்டராக இருக்கலாம், பெயிண்டராக இருக்கலாம், மற்றது வெல்டர் இவன் மேசன் பெயிண்டர் எல்லாருமே வந்து நல்ல உதவியாகவும் நல்ல வடிவாக அவருக்கு உதவி செய்து தான் இதை கட்டி கடைசியாக முடிச்சினான். இப்போ 4ஆம் தேதி 4 நாளைக்கு முன்னாடி நான் வந்தேன். வந்ததுக்கு பிறகு தான் நான் சின்ன வேலைகளை செய்து இன்னும் கூட இதுகளை வடிவாக்கினது. அதுக்கு பிறகு தான் நான் வந்து செய்து அதுகளை செய்தான் வடிவாக்கி தான் நான் எதிர்பார்த்தது வடிவாக இருக்குமென்று நான் எதிர்பார்த்து தான் இந்த கொடிமரத்தை செய்தேன். ஆனால் இவ்வளவு வடிவாக இருக்குமென்று நான் எதிர்பார்க்கிறேன். உண்மையிலே அற்புதமான ஒரு கொடிமரம். அது இது என்னோட முயற்சி இல்லை, யாகப்பெற்ற அது அவற்ற மகிமை. அவர் தான் அதை வடிவாக அப்படி அமைய வேணுமென்று அவர் விரும்பி இருக்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இந்த சங்கிலிகள் போட்டிருக்கோம் பாருங்கள், 4 சங்கிலி. இந்த சங்கிலி வந்து நாங்கள் அளவு வந்து ஒரு அளவை எடுத்துக்கிட்டு வந்த நாங்கள் பெருசாகுமா சின்னனாகுமா காணுமா காணாதுன்றது தான் அதை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது மாத்திரம் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து ஒரே ஒரு லிங்க் தான் வந்து மிச்சம் வந்து அந்த அதெல்லாம் பாருங்கள் அந்த புதுமையை பாருங்கள். அதுக்கு பிறகு இந்த கல் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த முன்னுக்கு அந்த கருப்பு கல் போட்டிருக்கேன். அப்போ இதில் வந்து இவைகளுக்கு ஏற்கனவே ஒரு 82 கல் மிச்சம் கிடக்கு. அப்போ அந்த கல்லையும் சேர்த்து இந்த கல்லை சேர்த்து போடுவோம்னு தான் நான் அந்த பிளானை போட்டுனேன். அப்போ நேற்று நேற்று போய் அங்கே கல் வாங்கிக்கல. இப்போ கல் கணக்கெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இவங்க சொன்னாங்க அதுக்கு 380 கல் வேண்டாமண்டாங்க. பிறகு இது கணக்கு பார்த்துட்டு டக்குன்னு சொன்னாங்க 300 கல் போதுமாங்க. அப்போ 300 கல்லை போனது. அப்போ நான் நிஜம் சரி ஏதோ அந்த 300 கல்லும் சரியாக இதுக்கு வந்து பொருத்தமாக இருக்கு. எவ்வளோ மிச்சம் வந்து தெரியுமா, கல் ஒரு சின்ன கல் தான் மிச்சம். அதெல்லாம் அந்த ஒரு புதுமையாகவே நடந்து. மற்ற இந்த ஃபோட்டோ
இது அங்கேருந்து இந்தியாவிலேருந்து தான் வந்தது அந்த ஃபோட்டோ, இந்த முன்னே வச்சிருக்கிற ஃபோட்டோ தெரியல உங்களுக்கு, அந்த போட்டிங்க இது இந்தியாவிலேருந்து அனுப்பினது 11ஆம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு கஸ்டம்ஸில் கிடக்குது, வெளியில் வருது இல்லை. அங்கே அடித்து கேட்டால் இன்னொரு கஸ்டம்ஸுக்கு போயிருக்கான். அப்போ இனி அவங்க கிளியர் பண்ணி அதை பே பண்ணணும். 14,000 சொச்சமாக பே பண்ணணும். 14,000 சொச்சம் பே பண்ணினேன். ஏற்கனவே அங்கெல்லாம் பே பண்ணி தான் அனுப்பினது. இருந்தாலும் இங்கே வந்துட்டு சரி பரவாயில்ல பே பண்ணோம் கேட்டோம். பரவாயில்ல நீங்கள் உடனே அனுப்புங்கண்டு. அவங்க சொன்ன இல்லை அனுப்பிடாது, நாளைக்கு நாளண்டைக்கு தான் கிடைக்கும். இப்போ என்னென்னா நான் காசை அனுப்பிக்கிட்டு தான் இருந்தேனே தவிர நான் கணக்கு பார்க்கவே இல்லை. இவருக்கு தான் தெரியும். மற்றது இவர் இந்த பேங்க் மேனேஜர் சரியா, இவர்கிட்ட சொல்லுவேன் இரவில் தான் நான் ஃபோன் பண்ணலாம். ஆனால் இவருக்கு ஃபோன் பண்ணல, மெசேஜ் போடுவேன், ஜெயக்குமார் நாளைக்கு காலையில் ஒரு 2 லட்சம் ரூபா போட்டு விடுங்க, இல்லை 3 போட்டுக்கினா அடுத்த என்னென்னா நான் எழும்புற டைமுக்கு 7 மணிக்கு எழும்பினா இங்கே 12 மணி ஆகும், வேலை செய்யல அது என்ன. அப்போ அதால் இவருக்கு மெசேஜ் போடுவேன், ஜெயக்குமார் காசு அடுத்த நாள் காலமாக அவருக்கு முடியக்கிட்ட பேங்குக்கு இது ஒன்றுனே காசு போட்டுருவார். அந்த வேலைகளெல்லாம் இந்த கடைசி நேரத்தில் தான் சரியான வேகமாக எல்லாம் நடந்து முடிஞ்சு இந்த பெருநாளைக்கு செய்து முடிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. இந்த படம் தான் அதோட ஆகப்பெரிய இது. இந்த கடைசி நிமிஷத்தில் அந்த அந்த டைல்ஸ் செய்துன்றவர் தானே 8:30 மணிக்கு வந்தார். பாரம் 8:30 மணிக்கு வந்தவர். 8:30 மணிக்கு அதை அந்த டைல்ஸ் வர வேணும், ஆனால் வரவே இல்லை. நேற்று இரவு வாரன்றது வரையும் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 12 ஆச்சு, 1 மணி ஆச்சு. அதுக்கு பிறகு பார்த்தா ட்ரில்லர் இல்லை. அப்போ ட்ரில்லருக்காக வெயிட் பண்ணுறேன். அப்போ அதுக்கு பிறகு வந்ததுக்கு பிறகு அவர் செய்தி பண்ணி கேட்கலான்னு மெசேஜ் வருகிறது, வந்துட்டுது. உடனே கொண்டு வந்து தாரன்னு சொல்லு. நாங்கள் சொன்னோம் எங்கே இருக்கிடம் எங்கே இருக்குன்னு, உடனே போய் எடுத்துக்கணும் அதை ஃபிக்ஸ் பண்ணினாங்க அந்த படங்களில். அதுகளெல்லாம் வந்தபடியாக தான் அவ்வளோ வடிவாகவும் எல்லாம் அமைஞ்சது. எல்லாமே இறைவனுக்கு தான் நன்றி, வேறு அவருக்கும் கிடையாது. அதுதான் நாங்கள் சொல்லலாம். எங்கட முயற்சியாலேயும் எங்கட இதுகளால் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அன்னளவாக அவ்வளோட்டு கேட்டீங்க இல்லையா, அவர்கிட்டயே கேளுங்க அவ்வளோ முடிஞ்சு 1 கோடி 10 லட்சம் ரூபா முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. சரியா, ஏன்னா நான் கணக்கு பார்க்கல. சரியா, கணக்கு பார்த்தாங்க அவையில் தான். அதெல்லாம் தேவை வேணும். இந்த மகனே ஃபாதர் ஆகிடுச்சு, சம்பளத்தில் படிக்கிறார். இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் ஒரு குருவாத்தில் படுத்த ஒரே மகனே ஒரு மகனே ஃபாதர். அவர் 14 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தார். ஆனால் அவருக்கு லண்டனில் இப்போ ஆக்ஸ்போர்டில் படிச்சுக்கிட்டு இருக்கு. வார வருஷத்தோடு அவர் இது பண்ணிடுவார். ஓகே, போதுமா? எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நாள் இவர் ஆரோகணமாகிற நாள் இருக்கு. அப்போ அண்டைக்கு ஏற்றுவோம் இன்னொரு கொடி செய்து அதையும் ரெடி பண்ண